கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகின்றோம். இந்த நாளில் ஒரு புதிய தொடரை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் என்றால், பெருக்கம் எங்கே, வேர்ஸ் தி இன்க்ரீஸ் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு முதல் பாகம் பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு என்னவென்றால், அறிவு பெருக்கமும் அக்கிரம பெருக்கமும், abundance of intelligence and iniquity என்ற தலைப்பில் நாம் படிக்க போகிறோம். ஜெபத்தோடு நாம் படிக்கலாமா? தலைகளை தாழ்த்துவோம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை படிக்கிற அந்த பாக்கியத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கால கடைசியில் இருக்கிற எங்களுக்கு என்னென்ன பாடங்கள் தேவை என்பதை ஆண்டவர் தம்முடைய திருவசனங்கள் வழியாக ஆவியானவர் கொண்டு ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்திரலும் என்று சங்கீதம் 119:18 சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, எங்களுக்கும் ஆண்டவர் அகக்கண்களை திறக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, அறிவு பெருக்கமும் அக்கிரம பெருக்கமும் என்ற பாடம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ ஜனங்களே, பல ஆண்டுகளுக்கு முன் நாம் பின்னாக சென்று பயணித்து நம்முடைய கடந்த கால அனுபவங்களை சற்று திரும்பி பார்க்க இருக்கிறோம். நீங்களும் நானும் சிறு வயதாக இருந்த காலகட்டத்தில், இப்போ என்னுடைய வயது இப்போ ஒரு 47-48 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் மூத்தவர்கள் இருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த 40லிருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு இந்த அனுபவங்கள், நான் சொல்லக்கூடிய காரியங்கள் நிச்சயமாகவே பொருந்தும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக பஞ்சாயத்து போர்டில் ஒரு டிவி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆன உடனே எல்லோரும் அங்கே போய் என்ன செஞ்சிடும், பஞ்சாயத்து போர்டு அந்த டிவியில் உட்காந்துரும். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தோறும் ஒரு படம் போடுவாங்க. சில நேரம் பழைய படமாக இருக்கும், சில நேரம் நடுத்தர காலகட்டங்களில் வந்த 1970s 80s 1970-80களில் வந்த படமாக இருக்கலாம். அப்போ பாருங்கள், எல்லோரும் படம் பார்க்குறதுக்கு அப்படி கூட்டம் கூட்டமாக குடும்பமாக போய் அங்கே உட்கார்ந்துருப்போம். நானும் அப்படி உட்காந்துருக்கிறேன். ஆனால் இன்றோ எப்பொழுதும் படம் தான். எல்லோரும் கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கிறோம், எந்த நேரமும் படம் பார்த்துக்கலாம். அப்படி ஒரு காலம் இன்றைக்கு நாம் இருக்கிற காலகட்டம். கம்ப்யூட்டர் இருந்தால் பணக்காரர். அந்த காலத்தில் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பழைய மாடல் கம்ப்யூட்டர் பாருங்கள். இந்த கம்ப்யூட்டர் எங்கே இருக்கோ அந்த வீடு தான் பணக்கார வீடு, அந்த நபர் தான் பணக்காரர். ஆனால் இன்றைக்கு எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கிறது. எல்லா மொபைலும் நெட் கனெக்ஷனோடு, டேட்டா கனெக்ஷனோடு இருக்கிறது. நெட் கனெக்ஷன் இல்லாமல் இன்றைக்கி மொபைலே இல்லை என்ற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் இன்றைக்கி. சரி, நம்முடைய பிள்ளைகள் இல்லை, ஒருவேளை நீங்களே நானும் சின்ன பிள்ளைகளாக இருந்த பொழுது, உங்கள் பிள்ளை எங்கே படிக்கிறான், என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான் அப்படின்ன உடனே அந்த பெற்றோருக்கு, எந்த பிள்ளைய இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறாங்களோ அந்த பெற்றோருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆங்கில மீடியம் என்றால் அந்த காலத்தில் அபூர்வம். அது இந்த இங்கிலீஷ் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைய 1-2 இங்கிலீஷ் வார்த்தைகளை சொன்ன உடனே இந்த படிக்க வைக்கிற பெற்றோர், இந்த பெற்றோர் படிக்காதவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம், என் பிள்ளை இங்கிலீஷ் பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்று எல்லாருமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் தான் படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் கூட இன்றைக்கி ஆங்கில மீடியம் என்று வந்து விட்டது. நாகரிகம் வளர்ந்து விட்டது. ஒரு பள்ளிக்கூடத்தில் 1-2 ஸ்கூல் பஸ் இருந்தாலே அந்த பள்ளிக்கூடம் ஒரு பணக்கார பள்ளிக்கூடம், ரிச் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொண்டாலும் 20-30 வேன்கள், பஸ்ஸுகள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. பள்ளி பேருந்துகள், பள்ளி வேன்கள் எல்லாம் இருக்கின்றன. அது மட்டுமா, அந்த காலத்தில் ஒரு விருந்தினர் ஊருக்குள்ளே வந்தார் அப்படின்னு சொன்னான், அல்லது உள்ளூர்காரரே எங்கேயோ வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு அல்லது இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு ஊருக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அது ஊருக்கே தெரியும். எல்லோரும் பார்ப்பாங்க,
எட்டி எட்டி பார்ப்பாங்க. அவர் வந்திருக்கிறாரு, அவர் வந்திருக்கிறாருன்னு ஊரே திரும்பி பார்க்கும். அப்படி ஒரு காலம் அந்த காலம். ஆனால் இன்றோ பக்கத்து வீட்டில் இருப்பவர் கூட அவர் பெயரை கூட தெரியாமல் வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாரும் பேசிக்கிறதே கிடையாது. சரிங்களா? ஒரு போஸ்ட்மேன் வந்து இந்த பக்கத்தில் யார் இருக்கான்னு கேட்டால் கூட போஸ்ட்மேன் சொல்லக்கூடாது. இன்றைக்கி அமேசான் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க வந்தால் கூட பேரை கேட்டால் கூட யாருக்கும் தெரியாது. இங்கே இருக்கிறவருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி நிலைமை மாறிவிட்டது. அந்த காலத்தில் பெண்கள் படிக்காமல் அடக்கம் ஒடுக்கமாய் வாழ்ந்த காலகட்டம். அந்த காலகட்டம் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே கிடப்பாங்க. இப்படித்தான் சமையல்லாம் பண்ணுவாங்க. மண் அடுப்பில் ஊதாங்குழல் ஊதி ஊதி அப்படிலாம் சமைச்சாங்க அந்த காலம். ஆனால் இன்று எல்லாருமே, குறிப்பாக எல்லா பெண்களுமே, ஈவன் ஆண்களும் அப்படி தான், குனிந்த தலை நிமிராமல் அவ்வளோ அடக்கமாக எங்கே போனாலும் இப்படி தான் போகிறாங்க. எங்கே நின்றுருந்தாலும் இப்படி தான் நின்றுருக்கிறாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன அடக்கம்? எல்லோரும் செல்ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு போகிறாங்க. அவங்களா சிரிச்சுக்கிறாங்க. ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எதிரில் உட்கார்றவங்க அல்லது பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க எனக்கு என்னன்னு சிரிச்சுட்டு போகிறாங்க பைத்தியம் மாதிரி. எல்லாரும் அப்படி பக்கத்தில் இருப்பவர் கூட யார் என்ன நடக்கிறது என்று தெரியாமலே இன்றைக்கி எல்லாரும் அடக்கமாய் குனிந்த தலை நிமிராமல் பயணித்து கொண்டே இருக்கிறோம் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டேன். இப்படி நம்முடைய காலம் மாறிவிட்டது. இங்கே இருக்கிற டெலிஃபோன் பாருங்களேன், பழைய காலத்து டெலிஃபோன். நம்பர் டயல் பண்ணுறது இப்படி சுற்றணும், ஒவ்வொரு நம்பராக சுற்றி 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 ஃபோன் பண்ணணும். சரிங்களா? அப்போ அந்த காலத்தில் நம்பரை சுற்றி தான் ஒருத்தரை கூப்பிடணும். ஆனால் இந்த காலத்தில் இன்று செல்ஃபோன் இல்லாமல் சுற்றுபவர் யாருமே இல்லை. எல்லோரும் ஃபோனை வச்சுக்கிட்டு தான் சுற்றுறாங்க. மொபைல் ஃபோன் எல்லார் கையிலையும் வந்துருச்சு. அந்த காலத்தில் பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வருகிறார்கள் அப்படின்னா கூட்டமாக வருவாங்க. பாருங்களேன், ஒரு 40 பேர் 50 பேர் குபு குபுன்னு வருவாங்க. எல்லாம் கையில் சீர்வரிசைகள், பழம், மாலை, பூ இதெல்லாம் வச்சுக்கிட்டு கும்பலாக வருவாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி மாப்பிள்ளை வீட்டில் வந்து பெண் பார்க்குறாங்க தெரியுமா? அப்படி சில சம்பவங்களில் நானும் இருந்திருக்கிறேன். ஒரு போதகராக மாப்பிள்ளை வருவார், மாப்பிள்ளையோட அம்மா அப்பா, அக்கா தங்கச்சியார் 4-5 பேர் தான் வர்றாங்க. சரி, பெண் வீட்டுக்கு வந்தால் பெண்ணை காணோம். பெண்ணை எங்கப்பா அப்படின்னா, பெண் அமெரிக்காவில் இருக்கிறது, பெண் லண்டனில் இருக்கிறது அப்படின்றாங்க. சரி, எப்படி பொண்ணு பார்க்குறது? வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாமே, வீடியோ காலில் பார்த்துக்கலாமே. அப்படி பார்த்துட்டு போய் இங்கே நிறைய மாப்பிள்ளைமார்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நிறைய கல்யாணங்கள் இப்படி நடந்திருக்கு. நானும் அப்படி ஒரு சில கல்யாணங்களில் பங்கு பெற்று இருக்கிறேன். காலம் மாறி போச்சு. இது மட்டுமா? இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன். கடிதம் வரும் வரும் என்று அந்த காலத்தில் வாரக்கணக்கில் காத்திருப்போம். நான் பூனாவில் ஸ்பைசர் காலேஜில் படிக்கும் பொழுது 1995 2000 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் என்னை போன்ற மாணவர்கள் அப்போது அந்த டைமில் தங்களுக்கு கடிதம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு புல்லட்டின் போர்டில் அந்த அறிவிப்பு பலகையில் நேம்ஸ்லாம் எழுதி ஒட்டியிருப்பாங்க. சரிங்களா? வரிசையாக அப்படி ஏலேருந்து ABCDன்னு வரிசையாக அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எல்லா பேர்களும் எழுதியிருப்பாங்க. அதில் அப்படியே வரிசையாக பார்ப்பேன். டி தாஸ்குமார் இருக்கான், டி தாஸ்குமார் போட்டு 2ன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு 2 லெட்டர் வந்திருக்குன்னு சந்தோஷம். அந்த இன்லேண்ட் லெட்டர், பழைய காலத்து அந்த கடிதம், அந்த லெட்டர் வந்திருக்குன்னா அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இன்று ஒரு வினாடியில் தகவல் பரிமாற்றம். வாட்ஸ்அப்பில் இங்கே தட்டினோம்னா அடுத்த செகண்ட் அமெரிக்காவுக்கு போயிடுது. அன்பானவர்களே, இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவு பெருகிவிட்டது. இன்றைக்கி வைத்திருக்கக்கூடிய நவீன கால கருவிகள், சாதனங்கள், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் நம்முடைய வளர்ச்சி எங்கேயோ போய்விட்டது அப்படி தான் சொல்லணும். அன்பான தேவப்பிள்ளைகளே, தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தானியேல் ஆகிய நீயோவென்றால்
முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அறிவு பெருகிப்போம். எப்பொழுது அறிவு பெருக ஆரம்பித்தது என்றால், அந்த வசனத்தில் ஒரு தகவல், ஒரு க்ளூ இருக்குது பாருங்களேன். முடிவு காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. தானியேல் புத்தகத்தில் ஒரு பகுதியை முத்திரை போடு. தானியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 2300 நாட்கள் சம்பந்தப்பட்ட அந்த தீர்க்க தரிசன விஷயங்கள் எல்லாவற்றையும் முத்திரை போடு. தானியேல் புத்தகத்தை முத்திரை போடுனா முழு புஸ்தகத்தையும் என்று அர்த்தம் கிடையாது, சரிங்களா? 8ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் புரியாது, தானியேல் 8க்கு அப்புறம், சரிங்களா? அப்போது ஒரு பகுதி தானியேல் புத்தகத்தில் முத்திரை போடு என்று தேவதூதன் சொன்னார். அப்பொழுது முத்திரை போடப்பட்ட பிற்பாடு முடிவு காலம், சில நூற்றாண்டுகள் கழித்து முடிவு காலம் ஆரம்பிக்கும். அந்த முடிவு காலத்தில் அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனத்தில் முடிவு காலம் எப்பொழுது ஆரம்பித்தது, அல்லது அறிவு பெருகின காலம் எப்பொழுது என்றால், கிபி 1798 AD 1798. இந்த வருஷத்தில் இருந்து தான் முடிவு காலம் ஆரம்பித்தது என்று சொல்லலாம், அல்லது அறிவு பெருக ஆரம்பித்த காலகட்டம் இதுதான் என்றும் சொல்லலாம். எப்படி என்று கேட்கிறீர்களா? நீங்கள் இப்பொழுது நான் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த டிவி, டெலிஃபோன், இந்த மாதிரி கருவிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது நீராவி இயந்திரம். இதெல்லாம் 1798க்கு அப்புறம் தான், 1798க்கு அப்புறம்தான் 2 விதமான காரியங்கள் வளர்ச்சி அடைந்தன. ஒன்று, வேத அறிவு, தீர்க்க தரிசனங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவு பெருகியது. 2வது, விஞ்ஞான அறிவும் பெருகியது. விவிலிய ஞானமும் விஞ்ஞானம் இரண்டுமே மிகவும் வளர்ச்சி அடைந்த காலகட்டம் 1798க்கு அப்புறம்தான், சரிங்களா? ஏனென்றால் 1798 தான் இருண்ட காலத்தின் முடிவு, எண்ட் ஆஃப் தி டார்க் ஏஜஸ், எண்ட் ஆஃப் தி மிடில் ஏஜஸ். தானியேல் புத்தகத்தில் நாம் பார்த்தோம் என்றால் 1260 நாள் தீர்க்க தரிசனம் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை பற்றி தானியேல் புத்தகத்தில் 5 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே தீர்க்க தரிசனம் பற்றி வெளிப்படுத்தலில் தானியேலில் 1260 நாள் தீர்க்க தரிசனம் பற்றி 2 தடவையும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதே 1260 நாள் தீர்க்க தரிசனம் பற்றி 5 தடவையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தானியேலில் 2 முறை, வெளிப்படுத்தலை 5 முறை, ஆக மொத்தம் 7 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1260 நாள் என்றால் 1260 ஆண்டுகள். தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்றால் ஒரு வருஷம், அப்படி தான் கணக்கிட வேண்டும். என்னாகமம் 14:34, எசேக்கியேல் 4:6 போன்ற வசனங்கள் அப்படித்தான் நமக்கு சொல்லுகின்றன. இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆகவே 1260 ஆண்டுகள் இருண்ட காலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டம். கிபி 538 தொடங்கும், கிபி 1798 முடியும். ஆகவே அந்த இருண்ட காலம் முடிவடைந்து 1798 முடிவடைந்து முடிவு காலம் ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா 1798 தான், 1798. அதுக்கு பிறகு தான் பாருங்கள், அறிவு பெருக்கம் பிரம்மாண்டமாக இருந்தது. விஞ்ஞான கருவிகள் எல்லாம் அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்னும் சொல்லப்போனால் வேதாகமங்கள் அதிகமாக அச்சடிக்கப்பட்டு ஊழியங்கள் பெருகின காலகட்டம், மிஷினரி ஊழியங்கள் பெருகின காலகட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1798க்கு அப்புறம்தான். அறிவும் பெருகிப்போம், வேத அறிவும் பெருகியது, விஞ்ஞான அறிவும் பெருகியது. அன்பான தேவ பிள்ளைகளே,
அப்போ பாருங்கள், 1798 அறிவு பெருக்கம் என்று சொன்னால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை பாருங்களேன். மிக பயங்கரமான அறிவு பெருக்கம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அறிவு பெருகிப்போம் என்று தானியேல் புத்தகத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது அப்படியே நிறைவேறிவிட்டது, உண்மைதான். ஆனால் இன்னொரு எச்சரிப்பும் பைபிள் இருக்குது. 1 கொரிந்தியர் 8 1 வசனம் பாருங்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். நாலெட்ஜ் பஃபத் அப். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். எங்கே அறிவு பெருக்கம் காணப்படுகிறதோ அங்கே இருமாப்பும், அதாவது தலைக்கணமும் ஆணவமும் அகந்தையும் அல்லது பெருமையும் மனமேட்டிமையும் அங்கே காணப்படும் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு அறிவு பெருக்கம் ஆகிவிட்டது. நமக்குள்ள அகந்தை பெருக்கமும் இருக்கிறது அல்லவா? நமக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம ஒரு வேளை வெளியில் சொல்லாவிட்டாலும் நம்முடைய நடையுடைய பாவனையில் தெரிஞ்சிடும். வெளியில் அந்த அறிவு பெருக்கத்தை அப்படியே சொல்லால் காட்டுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே அறிவு பெருகிப்போம். இன்னொன்று பாருங்கள், அந்த பெருக்கம், அறிவு பெருக்கம் என்ன செய்யும்? இருமாப்பை உண்டாக்கும். நாங்கள் இதை படிச்சிருக்கோம், அதை படிச்சிருக்கிறோம், இத்தனை டிகிரி அத்தனை டிகிரின்னு ஒரு பெருமை இருக்கிறதா? அந்த காலத்தில் பியூசி படிச்சிருக்கிறாங்க, 5ஆம் கிளாஸ் படித்தாங்க, 8ஆம் கிளாஸ் தான் படித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எத்தனையோ டிகிரி படித்து அறிவு பெருக்கம். ஆனால் அறிவு பெருக்கத்தோடு இருமாப்பு பெருக்கமும் அகந்தை பெருக்கமும் நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா? இதை நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அது மட்டுமா? மத்திய 24:12 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு முன்பாக சுமார் 20 அடையாளங்கள் உலகத்தில் காணப்படும் அப்படின்னு சொன்னார். 20 signs of the times, almost 20. நீங்கள் எண்ணி பாருங்கள். பஞ்சங்கள், வெள்ளங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், அப்படியே வரிசையாக வரும். பாழாக்கு, மறுவறுப்பு, வஞ்சிப்பார்கள் அப்படின்னு வரிசையாக சொல்லுவார் ஆண்டவர். அதில் ஒன்று தான் அக்கிரம பெருக்கம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். சரிதானே? ஆண்டு சொன்ன வருகையின் அடையாளங்களில் ஒன்று அக்கிரமம் மிகுதியாகும். அதாவது கிரமம்னா என்னது? ஒழுங்கும் கிரமமும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரமம்னா சிஸ்டமேட்டிக்காக, முறைப்படி, ஒழுங்கு முறைப்படி செயல்படுவதுதான் கிரமம். அக்கிரமம் என்றால் என்ன? ஒழுங்குமுறை மீறி, தகாத முறையில், வரம்பு மீறி செயல்படுதல், இதுதான் அக்கிரமம். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இன்றைக்கி ஆயிடுச்சா உலகத்தில் அக்கிரமம்? என்ன அக்கிரமம்? ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கொள்கிறார்கள். மனிதன் மிருகங்களோட உறவு வைக்கிறான். இன்னொன்று, திருமணம் பண்ணிக்கொள்ளாமலேயே சட்டப்படி கணவன் மனைவி என்ற உறவுக்குள் முறைப்படி நுழையாமல் சும்மா பிடிச்சா வாழ்ந்துக்குவோம், பிடிக்காவிட்டால் வெட்டி கொள்வோம், லிவிங் டுகெதர் என்ற ஒரு முறை இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. அக்கிரமம் என்பதற்காக சொல்ல வருகிறேன். அக்கிரமம். அப்போ பாருங்க, அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அப்போ அறிவு பெருக்கம், அறிவு பெருக பெருக அகந்தையும் பெருகிறது. அகந்தை பெருக 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 அக்கிரமமும் பெருகிறது. அக்கிரமம் பெருகிவிட்டது, அன்போ தணிந்து வருகிறது. இப்போ பாருங்களேன், கணவன் மனைவிக்கு இடையில பார்த்தீங்கன்னா நல்ல அன்பு இன்னைக்கு இல்லை. வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா பிள்ளைகள் ஒருவருக்கு பேசிக்கிறதே கிடையாது. எல்லோரும் என்ன செய்கிறாங்க? எல்லோரும் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது எல்லாரும் நாடகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி, தகவல் தொடர்பு சாதன வசதி இன்றைக்கி நம்ம இடத்துல வந்து விட்டது.
சரிதானே? தொடர்பு கருவிகள் வந்துருச்சு, ஆனால் யாருக்குமே தொடர்பே இல்லை. சரிதானே? ஒருத்தர் பேசுகிறதே கிடையாது, விசாரிப்பதே கிடையாது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம யார் கூட தான் பேசிகிட்டு இருக்கிறோம், அல்லது எதோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்பு தணிந்து போய்விட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. இன்றைக்கி எல்லாரும் பார்த்திங்கன்னா ஆப்ஸ், ஐகான்ஸ், ஒன் டச், வாட்ஸ்அப், இன்டர்நெட், அது இதுன்னு, இன்ஸ்டாகிராம், என்னென்னமோ சொல்லலாம், டெலிகிராம், நிறைய இருக்குது. இன்றைக்கி உலகமே இன்றைக்கி சுருங்கி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், அறிவு பெருகிவிட்டது. ஆனால் இல்லை, ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, மனிதனின் குணமோ நாரி கெட்டு கிடக்கிறது. தகவல் தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஆனால் மேன்ஸ் கேரக்டர் இஸ் கோயிங் டவுன் அண்ட் டவுன். மனிதனுடைய குணலட்சணம் பாருங்களேன், அது அப்படியே கீழே தான் போயிட்டே இருக்குது. மனுஷனோட குணம் சொல்லிக்கிற மாதிரி இன்றைக்கி முன்னேற்றம் இருக்கிறதா என்றால் இல்லை. அறிவு பெருகி விட்டது, ஆனால் அன்பு தணிஞ்சிருச்சே. அன்பு இருந்தால் தானே அந்த இடத்துல நல்ல குணம் இருக்குன்னு சொல்ல முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே 21ஆம் நூற்றாண்டில் தகவல் தொழில்நுட்பம்தான் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த தகவல் தொழில்நுட்பத்தை கையாளக்கூடிய மனிதன் வளரவில்லை, அவன் குணம் வளரவில்லை, அவனுக்கு அறிவு வளர்ந்திருக்கிறது. இஸ் நாலேஜ் இஸ் இன்க்ரீஸ்ட், பட் இஸ் கேரக்டர் ஹஸ் கான் டவுன். அறிவு வளர்ந்துருச்சு, குணம் சீர்கெட்டு போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் இருக்கிறோம் நம்ம? அருகில் வசிப்போரை அறியாது வாழும் கலாச்சாரம். பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்றது கூட தெரியலை, அப்படி தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்கள். அறிவு பெருக்கம் என்னை பாதித்திருக்கிறது. அதனால் அகந்தை பெருக்கம் என்னிடத்தில் ஏற்பட்டிருக்கிறதா நாம் தான் யோசிக்கணும். அக்கிரமம் மிகுதியாகிவிட்டது உலகத்தில் அப்படின்னு சொல்கிறோம், என்னிடத்தில் அக்கிரமம் மிகுதியாகி இருக்கிறதா? அன்னோட வேதாமத்தை கையில் வச்சிருக்கிறேன், என்னிடத்தில் கிரமம் காணப்படுகிறதா அல்லது அக்கிரமம் காணப்படுகிறதா? இதை வச்சுக்கிட்டே நான் அக்கிரமமாய் செயல்படுகிறேனா? அன்பு என்னிடத்தில் பெருகிறதா அல்லது அன்பு தணிந்து போகிறதா? சிந்திக்கணும். நமக்கு தெரியும், நிலவிலே முதலாக கால் பதித்த மனிதன் யார் என்றால் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று சின்ன பிள்ளைகள் கூட சொல்லிவிடுவார்கள். இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் ஜூலை 24ஆம் தேதி 1969ஆம் வருஷத்தில் நிலவிலே தடம் பதித்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அவர் நிலவிலே கால் பதித்த உடனே அவருக்கு இனம் புரியாத சந்தோஷம் மனசில். எல்லாம் முடிந்தது, அந்த விண்வெளி ஆராய்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்ததுக்கப்புறம், பூமிக்கு திரும்பினதுக்கப்புறம் அவரிடத்தில் ஒரு பேட்டி ஒன்று எடுத்தார்களாம். அந்த பேட்டியில் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, மிஸ்டர் நீல் ஆம்ஸ்ட்ராங், நிலவில் கால் பதித்தவுடன் என்ன உணர்ந்தீர்கள்? ஹவு டிட் யூ ஃபீல் வென் யூ லேண்டட் ஆன் த மூன் அப்படின்னு கேள்வி கேட்டாங்களாம். அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் 3 விஷயங்களை சொன்னாராம். ஒன்று என்ன சொன்னார் அப்படின்னா, ஐ wondered at God's creation. தேவனுடைய படைப்பை பார்த்து பிரமித்து போனேன் என்று சொன்னாராம். 2வது, I felt thankful to NASA scientists for the chance given me. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்காக, நிலவிற்கு சென்று கால் பதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாசா
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த விண்வெளி ஆராய்ச்சி கழகம் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நாசாவுக்கு நன்றி என்று நான் என் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டேன் என்று சொன்னார். மூன்றாவது சொன்னாராம், முக்கியமான ஒரு காரியம், பூமியிலிருந்து லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள நிலவில் இடம் பிடித்த நான் என் வீட்டின் அருகில் உள்ள ஏழை எளியோர் மனதில் இடம் பிடிக்கவில்லையே என்றும் நான் உணர்ந்தேன் என்று ரொம்ப வேதனையாக சொன்னாராம். பார்த்தீங்களா, பூமியிலிருந்து எத்தனையோ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மைல்கள் நிலாவில் போய் நான் தடம் பதித்தேன். என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏழை எளியோர் இவங்கெல்லாம் நான் சந்திக்க தவறிவிட்டேன். அவர்கள் மனதிலே நான் இடம் பிடிக்கவில்லை என்று அவர் சொன்னாராம். அருமையான தேவப்பிள்ளைகளே, பொதுவாக சொல்லுவாங்க, என் புள்ள ஊருக்கெல்லாம் ரொம்ப நல்லவன் தான், வீட்டில் தான் அவனை பற்றி எனக்கு தெரியும் சொல்லி ஒரு வேளை தாயோ தகப்பனோ அல்லது புருஷனை பற்றி மனைவியோ சொல்லுவாங்க. அப்போது நம்ம பற்றி ஒரு உலகமெல்லாம் நல்லா தெரியும், ஆனால் வீட்டுக்குள்ளேயும் அக்கம் பக்கத்துலேயும் நம்மளோட குணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமா? நாம் இருக்கிற ஆலயத்தில் நாம் எப்படி அன்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறோமா? பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆகவே அறிவு பெருக்கம் ஒரு பக்கம், இதனால் அக்கிரம பெருக்கம் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுமே நம்முடைய பார்வைக்கு சமநிலையோடு தெரியவில்லை. அறிவு பெருகிவிட்டது, ஆனால் மனுஷனிடத்தில் அக்கிரமம் பெருகிவிட்டதே. பாருங்களேன், நம்ம வீட்டில் அந்த காலத்தில் பைபிள்லாம் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. பைபிள் வாங்கிறதுக்காகவே அந்த 10 நாள் கூட்டங்கள் 40 நாள் கூட்டங்கள் என்றெல்லாம் போய் கூட்டங்களில் கலந்து கொண்டு பைபிள் வாங்கினவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி நான் வச்சுருக்கிற மொபைலில் எத்தனை பைபிள் இருக்குது? என்னுடைய மொபைல்லையே நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பைபிள் வச்சுருக்கிறேன். எத்தனை பைபிள் வச்சுருக்கிறோம்? ஏன் வீடுகளிலுமே எத்தனையோ பைபிள் வச்சுருக்கிறோம். வாசிக்கிறோமா? அப்போது உலக அறிவு தான் பெருகிறதே ஒழிய ஆவிக்குரிய அறிவு நம்மிடத்தில் பெருகவில்லை என்பது மிகவும் வேதனைக்குரிய உண்மை. அறிவு பெருக்கம், அக்கிரம பெருக்கம், இந்த இரண்டுமே நம்மை அழித்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அன்பான தேவப்பிள்ளைகளே, நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய பெருக்கம் என்ன தெரியுமா? நமது இன்றைய தேவை என்னவென்றால் ஆவியின் பெருக்கம், ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய நிரப்புதல் நமக்கு அதிகமாய் தேவை. யோவான் 3:34 கிறிஸ்துவானவர் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பைபிளில் ஆவியானவருக்கு இன்னொரு பேர் ஆசீர்வாதம். ஏசாயா 44:3 வாசித்து பாருங்கள். உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தையும், அப்படி தான் இருக்கும். வாசிக்க வந்த வசனத்தை ஏசாயா 44:3 இவ்விதமாய் சொல்லுகிறது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், ஆங்கிலத்தில் வெள்ளங்களையும் ஊற்றுவேன் என்று இருக்கும். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆவி, அதான் ஆசீர்வாதம். ஆவியானவரை பெற்றுக்கொள்வதான ஆசீர்வாதம். கிறிஸ்துவானவர், இந்த வசனம் சொல்லுது பாருங்க, யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன், பிதாவாகிய தேவன் அவருக்கு, இயேசுவுக்கு தமது ஆவியை, பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஒரே வரியில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூன்றுமே வருதா? தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். God the Father has given His Spirit to His Son without measure. அப்படிதான் இருக்கும் ஆங்கிலத்தில், அளவில்லாமல், without measure. அப்போது ஆவியானவரை அளவுக்கு அதிகமாக பெருக்கமாக பெற்றிருந்தார் கிறிஸ்துவானவர். அதனால தான் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். ஆவியின் பெருக்கம் கிறிஸ்துவுக்கு மட்டும்தானா? அன்பான தேவப்பிள்ளைகளை, பைபிள் நீங்கள் பாருங்கள், கிறிஸ்துவானவர் எதெல்லாம்
பிதாவிடமிருந்து பெற்றாரோ அது அப்படியே பிதாவானவர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படியே கொடுப்பார். அதை கிறிஸ்துவானவர்னு சொல்லியிருப்பார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படி. யோவான் 14:2-3 வசனங்களை படித்து பாருங்கள். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே கூட சிங்காசனத்துக்கு உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கிறோம். யோவான் 17 படிச்சிங்கன்னா, குமாரனை நேசிக்கிறது போல பிதாவானவர் நம்மையும் நேசிக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 17 யோவான் 17 23 வாசிக்கிறேன். 23, நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும். பார்த்தீங்களா, கிறிஸ்துவானவர் ஜெபிக்கிறார், பிதாவே நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும். எப்படி பிதா கிறிஸ்துவை நேசிக்கிறாரோ அது மாதிரியே நம்மை நேசிக்கிறார். 24 வசனம், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அப்போது கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. சும்மா பேர் கிறிஸ்தவர்கள் கிடையாது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே அப்போ கிறிஸ்துவானவர் ஆவியை அளவில்லாமல் பெற்றார், பிதா பொழிந்தருளினார் என்று சொன்னால் அதே ஆவியின் பெருக்கத்தை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் வாழும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ யோசித்து பாருங்க, தேவ ஆவியானவரை நாம் பெருக்கமாய் பெற வேண்டும் என்ற தேவையை உணர்கிறோமா? ஆவியின் பெருக்கம். ஏன் நமக்கு இந்த ஆவியின் பெருக்கம் அவசியம் என்றால், அறிவு பெருக்கம், விளைவு அக்கிரம பெருக்கம். நமக்கு தேவை ஆவியின் பெருக்கம். ஆவியின் பெருக்கம் நமக்கு அந்த தேவை சந்திக்கப்பட்டு விட்டால் அடுத்து என்னங்க தெரியுமா? இந்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? ரோமர் 5:5 படிக்கிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அப்படின்னு படிக்கிறோம். ஆவியின் பெருக்கம் நமக்கு உண்டாகும் பொழுது அடுத்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு பெருக்கமாகும். நமக்கு வேண்டிய தேவை, இப்பொழுது நம்முடைய தேவை என்ன அப்படின்னா ஆவியின் பெருக்கம். அப்போது என்னாகும்? அன்பு பெருக்கம் ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் இந்த ஆவியானவர் என்ன செய்வார்? நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பை ஊற்றுவார். எங்கே தேவ ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற அந்த நபருடைய உள்ளத்தில் என்ன பண்ணுவாராம்? பரலோக தேவனுடைய அன்பை ஊற்றிக்கிட்டே இருப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நமக்கு தேவை ஆவியின் பெருக்கம். ஆவியின் பெருக்கம் நம்முடைய இருதயத்தில் நிகழ்கிறது என்று சொன்னால் அடுத்து என்ன நடக்கும்? அன்பின் பெருக்கம் அங்கே காணப்படும். யோவான் 13:34-35 படிக்கிறோம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பிரியமானவர்களே, அப்போ இந்த அன்பை, பிரமாணத்தின் நிறைவேறுதல், 10 கட்டளைகளில் மையம் அன்புதான். இந்த அன்பை, அந்த தெய்வீக அன்பை, அந்த தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றக்கூடியவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். நம்ம எந்த அளவுக்கு தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி சேருகிறோமோ, எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டோடைய வசனத்தோடு நாம் நேரம் செலவிடுகிறோமோ, இதை நாம் செய்ய செய்ய என்னாகும்? ஆவியானவருடைய உள்ளத்தில் தேவ அன்பை ஊற்றிக்கொண்டே இருப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்பின் பெருக்கம். 4 விதமான பெருக்கங்களை நாம் பார்த்தோம். 1, அறிவு பெருக்கம். இந்த அறிவு பெருக்கம்
நமக்கு இருமாப்பை உண்டாக்கும், அகந்தையை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தோம். அறிவு பெருகிறது, அதே சமயத்தில் அக்கிரமமும் பெருகிறது. இது உலகத்தின் முடிவின் அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்று பார்த்தோம். இந்த அறிவு பெருக்கமோ அக்கிரம பெருக்கமோ நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு வேண்டிய அறிவு என்ன? அறிவு, தெய்வீக அறிவு, தேவனை அறிகிற அறிவு. இதான் தேவை. இன்றைக்கி எல்லாரும் ஏஐயில் போயிட்டுருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவில் இதெல்லாம் பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்குறாங்க. உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நீங்களும் நானும் தெய்வீக நுண்ணறிவில், டிவைன் இன்டெலிஜென்ஸில் வளர்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். அறிவு பெருக்கம், அக்கிரம பெருக்கம். நம்முடைய தேவை ஆவியின் பெருக்கம். அதான் டிவைன் இன்டெலிஜென்ஸ், ஆவியின் பெருக்கம். தேவனை அறிகிற அந்த தெய்வீக அறிவில் நாம் பெருக்கம் அடைய வேண்டும். ஆவியின் பெருக்கம். ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள தினமும் தெய்வ சமூகத்தில் மண்டியிட வேண்டும், மன்றாட வேண்டும். அப்போ தான் அன்பின் பெருக்கம் நமக்குள்ளாய் ஊற்றெடுக்கும். ஆக பிரியமான தேவ பிள்ளைகளை, பெருக்கம் எங்கே? நாம் எந்த விஷயத்தில் பெருகிறோம்? அறிவில் பெருகிறோமா அல்லது அக்கிரமத்தில் பெருகிறோமா? யோசித்து பார்ப்போம். பெருக வேண்டியது ஆவியில் பெருக வேண்டும். ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவானவர் அளவில்லாமல் பெற்ற ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. அன்பின் பெருக்கம். அன்பு தணிந்து போம் என்று ஆண்டவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24. ஆனால் அன்பு நமக்குள்ளாக பெருக வேண்டும். திருச்சபைகளில் அன்பு தணிந்து போகிறது அல்லவா? கிறிஸ்தவ குடும்பங்களிலே அன்பு தணிந்து போகிறது அல்லவா? உறவுகளுக்கிடையிலே அன்பு தணிந்து போகிறது அல்லவா? காரணம் என்ன? ஆவியானவருடைய பெருக்கம் நம்மிடத்தில் இல்லையோ? அன்பான தேவ பிள்ளைகளே, பெருக்கம் எங்கே? இந்த கேள்வியை மனதில் வைத்துக்கொள்வோம். இதன் அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து அடுத்து சில பாடங்களை தொடர் பாடங்களாக படிக்க போகிறோம். இந்த நாளில் நாம் கேட்ட சத்தியத்தின்படி, ஆண்டவரே எங்களுக்கு ஆவியின் பெருக்கம் தேவை, அன்பின் பெருக்கம் எங்களது அத்தியாவசிய தேவை என்பது உணர்ந்தவர்களாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய ஆவியை எங்களில் ஊற்றும் என்று நம்மை தத்தம் செய்வோமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிற பாடங்களுக்காக நன்றி. பெருக்கம் எங்கே? வேர் இஸ் த இன்க்ரீஸ் என்ற தலைப்பில் படிக்கிறோம். கர்த்தாவே, அறிவு பெருக்கமோ அக்கிரம பெருக்கமோ எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆவியின் பெருக்கமும் அதன் விளைவாக அன்பின் பெருக்கமும் எங்களுக்கு தேவை என்பதை உணர்கிறோம். ஆண்டவர் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். உம்முடைய நல்ல ஆவியானவர் தொடர்ந்து எங்களை அந்த சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் வழிநடத்தி கிறிஸ்துவை போல் எங்களையும் உருவாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.